வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நிலையாகவும் சாந்தமாகவும் ஒழுங்காக வாழக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையானது உங்களுக்குள்ள இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், யாருக்காகவும் ஏதாவது ஒரு உதவிகள் செய்தாலும் அதுல இறுதி வரை நீங்க இருப்பீங்க. இல்லைன்னா அந்த ஒரு விஷயத்துல நீங்க கலந்து கொள்ள கூட மாட்டீங்க. இப்படிப்பட்ட குணநலன்கள் உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய இதயத்துல எப்பொழுதுமே கடல் மாதிரி உணர்ச்சிகளானது இருந்தாலும் வெளியில நீங்க காட்டிக்கிட மாட்டீங்க. வெளியில பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு உணர்ச்சிகள் எதுவும் கிடையாது. ஆசைகள் எதுவும் இருக்காது. மற்றவங்ககிட்ட தேவையில்லாம பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குணநலன்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உங்களுக்கு சேமிப்பு நன்றாக இருக்கும். நீங்க எல்லா விதமான பணங்களையும் சேமித்து வைப்பீங்க. செலவு பண்ணுவீங்க. ஆனா அளவுக்கு மீறி நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. வீடு, வாகனம், சொத்து மீது உங்களுக்கு அதிக ஒரு ஆர்வமானது இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இது அனைத்தும் இல்லாமல் இருக்கும். ஒண்ணு வீடு இல்லாம இருக்கும். சொந்த வீடு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கும். அதனால அந்த வீடு கட்டணும், அதற்காண்டி வெளிநாடு செல்லணும், ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிடணும் அப்படின்னு உங்க படிக்கிற டயத்துல இருந்து எல்லா விதமான வேலைகளுக்கும் நீங்க சென்று சென்று கொண்டிருப்பீங்க. ஒரு நாள் லீவு விட்டாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லுவீங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் நிச்சயமாக இதை பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க. இதை உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீங்க. ஆனா அதே நம்பிக்கையில் தான் உங்களுக்கு காயமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையினால் தொடர்ந்து உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு அந்த ஒரு காயங்களில் இருந்து வெளிப்படாம இப்பொழுது அதனை நினைத்து நீங்க புலம்பிக் கொண்டிருப்பீங்க. குடும்பம், உறவு, பாசம் இவை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முதுகெலும்பாகவே செயல்படும். இவர்களை மட்டும்தான் இவர்களுக்காண்டி நான் என்னன்னாலும் பண்ணுவேன். நண்பர்கள் கூட எனக்கு அடுத்துதான். முதல்ல என் குடும்பம், அதுக்கப்புறம் எனக்கு பாசம் வைக்கிறவங்க அவங்க மட்டும்தான் எனக்கு எப்பொழுதுமே முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபம் ராசி நண்பர்கள். அவங்க கோவப்பட மாட்டீங்க. ஆனா கோவப்படுற ஒரு நேரம் வந்தது அப்படின்னா அது உண்மையான அநீதிக்கு மட்டும்தான் நீங்க எதிராக கோவப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் நடந்தா கூட நீங்க ஏன்னு தட்டி கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக விளங்குவவங்க தான் இந்த ரிஷபம் ராசி என்பர்கள். இது அனைத்தும் சரியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த ஒரு ஆண்டு இதுவரை ரிஷபம் ராசிக்கு ஏற்பட்ட துன்பங்கள், நம்பிக்கை வைத்தவர்களிடமிருந்து ஏற்பட்ட துரோகம், இந்த ஆண்டு இந்த ரிஷபம் ராசிகளோட வாழ்க்கையில அதிகமான ஒரு சந்தித்த ஒரு விஷயங்கள் அப்படின்னா நம்பிய நம்பியின் ஏமாற்றம். அது நண்பரோ, காதலியோ, காதலனோ, குடும்பமோ, இல்லைன்னா உங்களுடைய உறவுகளோ, வேலை பார்க்கின்ற இடமோ, இல்லைன்னா வேலை பார்க்கின்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய மேனேஜரோ, உயர் அதிகாரிகளோ, யாராக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய மன ரீதியாக புண்படுத்தி இருப்பார்கள். அது நீங்கள் இருக்கும்போது மட்டும் புண்படுத்தாம ஒரு 4 நபர்களுக்கு முன்பாக உங்களை தேவையில்லாத கடும் வார்த்தைகளிலோ, இல்லைன்னா உங்களுடைய மனதை நோகடிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளிலோ கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு, ஏன் நேற்று கூட இந்த ஒரு சம்பவமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதனால அந்த ஒரு வேலைக்கு நம்ம செல்லணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்து இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நேரங்களாக நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறதே வராது. உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணா வாழ்க்கையை வாழ முடியும், அது மட்டும் இல்லாம மத்தவங்கள மாதிரி நம்மளும் இப்போ காடு கரைன்னு சொத்து சுகத்தெல்லாம் சேர்க்க முடியும், இதெல்லாம் சேர்க்காமலே நம்முடைய வாழ்க்கையை விட்டு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இதனால இரவு நேரத்துல உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது எளிதில் வந்து விடாது. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கும். வேலை தொடர்பான அழுத்தங்கள், பதவியில தாமதமானது ஏற்படும். உங்களுடைய வேலையை பொறுத்த அளவுக்கு நீங்க பார்க்கின்ற வேலைகள் எப்பொழுதுமே சரியான நேரத்துல சரியான ஒரு தவறுகள் எதுவும் இல்லாம சரியான ஒரு நேரத்துல உங்களுடைய வேலைகளை நீங்க முடித்து காட்டுவீங்க. வருமானமானது ஆனா உங்களுக்கு குறைவாக ஏற்படும். உழைத்த அளவுக்கு மதிப்பு கிடைக்காது. உழைக்கிறது நீங்களாக இருப்பீங்க, பேர் வாங்குறது இன்னொரு மனிதராக உங்க கூட வேலை பார்க்குற ஒரு நபராக இருப்பார். இதனால உங்களுக்கு மிகவும் ஒரு உங்க மனதிற்குள் ஒரு கோபமானது வந்து கொண்டே இருக்கும். என்னடா நம்ம எல்லா வேலையும் பார்க்கோம், அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இதனால நீங்க அந்த ஒரு வேலையில இருந்து வெளியே செல்லலாம்னு நினைத்தாலும் உங்களால செல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை மாற்றத்தினால் உங்களால வெளியேற முடியாம அந்த ஒரு வேலையில நீங்க சிக்கி திணறி கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாகத்தான் நீங்க விளங்கிடுவீங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிட்ட செலவுகள் முறியடிக்கப்படும். புதிய செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். பணம் நீங்காமல் போனது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அடுத்து குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு மோதல்கள், உங்களை யாரையும் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஆனா இதை போயிட்டு நீங்க மத்தவங்ககிட்ட கூற மாட்டீங்க. கூறுனீங்க அப்படின்னா உங்களை சின்ன பையனை நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மத்தவங்ககிட்ட நீங்க கூறாம உங்களுடைய மனதிற்குள்ளே வைத்துக் கொள்வீங்க. ஏன் உங்களுக்கு உயிருக்கு உயிரா பழகிய நண்பனோ, உங்களுடைய காதலியாக கூட இருக்கலாம், அவர்களிடம் கூட நீங்க இந்த ஒரு விஷயத்த நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய வீட்டில் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்குள்
எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எப்பேற்பட்ட வழிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதை விட்டு யாராலும் அவ்வளவு சுலபமாக அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்களா நீங்க. சிலர் தூக்க குறைபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இன்னும் சிலருக்கு அதிக சோர்வு. இதெல்லாம் ரிஷபம் ராசியில ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டுமே இது ஏற்படுகிறது. இன்னும் சில நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது ஏற்படும். நாளை இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இது மாற்றங்கள் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இருக்கும். நாளை நாள்ல உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில 8:15 இருந்து 9:30 மணி வரைக்கும் காலையில நல்ல நேரம். மதியம் 12:10 இருந்து 1:35 இது உங்களுக்கு மதியத்துல ஒரு நல்ல நேரம். மாலை 4:45 இருந்து 6 மணி நாளை உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள். இந்த ஒரு நல்ல நேரத்தை பயன்படுத்தி நீங்க எது செய்தாலும் நாளை நாள்ல உங்களுடைய வாழ்வில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை நாள்ல உங்களுடைய மனமானது அமைதியை திரும்பும். நீண்ட நாட்களாக இருந்த கலக்கங்கள் அனைத்தும் குறையும். சில விஷயங்களுக்கு இது நம்மால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது உனக்குள்ள ஏற்படும். அவ்வளவு சக்தி நாளைய நாளில் உனக்கு நிச்சயமாக ஏற்படும். பண வரவு சின்னதாக இருக்கலாம், இல்லைன்னா எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நாளை நாள்ல உனக்கு பணம் வரும். 100 ரூபாயோ 1000 ரூபாயோ நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து உனக்கு வரவேண்டிய பணம் நிச்சயமாக வரும். இதனால உனக்கு இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்தும் உன்னை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உறவுக்குள் ஒரு நல்ல செய்தியானது கிடைக்கும். யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அது நாளை ஒரு பெரிய ஒரு திருப்பம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பானது நிச்சயமாக இருக்கும். எனவே உங்களுடைய உறவுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நாளைய நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிச்சயமான ஒரு மாற்றமானது ஏற்படும். புது உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கும். அது வேலை, தொழில், வியாபாரம் இந்த மூன்றிலும் ஒரு புதிய வாய்ப்பானது கிடைக்கும். நீங்க தேடிய ஒன்று உங்களை தேடி வரும். நீங்களே இத்தனை நாள் தேடி போயிட்டு இந்த ஒரு நேரத்துல வேண்டாம், அதெல்லாம் நமக்கு கிடைக்காதுன்னு கைவிட்ட பிறகு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்காகவே அது தேடி வரும். அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் பொறுமையுடன் நீங்க இருந்திருப்பீங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே இந்த ரிஷபம் ராசியில ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், உங்களுடைய தோல்விகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இன்னொரு 20 நாளுக்கு இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்டமானது முழுமையாக திரும்பும். நிதியில பெரும் ஒரு உயர்வானது உங்களுக்கு ஏற்பட்டு இன்னும் 2 மாதங்கள்ல தொடர்ச்சியான பணவரமானது உங்களுக்கு அதிகரித்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். உங்களுடைய உறவுக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே சரியாகிவிடும். தொலைந்து போன அன்பு மீண்டும் உங்களுக்கு இணையும். குடும்ப பாசமானது திரும்பிவிடும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். வேலை தொழில புதிய உயர்வு, பதவி, சம்பளம், புதிய ஒப்பந்தங்கள் இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில அதிக வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனபலமானது அதிகரிக்கும். முன்பு போல மனமானது உடைந்து போகாது. நீங்க உறுதியுடன் முன்னேற ஆரம்பித்து விடுவீர்கள். அவ்வளவு நன்மைகள் நாளைய நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். நம்பியவர் ஏமாற்றிய துன்பங்களுக்கு ஒரு தீர்வு. இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அன்பர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய காயம். நீங்க நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாரு. ஆனா அது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து குறைய ஆரம்பிக்கும். நாளையில ஒரு சிறப்பான ஒரு தீர்வானது உங்களுக்கு கிடைக்கும். காலையில ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏற்றுங்க. ஏற்றிக்கொண்டு மனதிற்குள் இதை சொல்லுங்கள். என்னை காயப்படுத்தியவரின் செயல்களில் இருந்து நான் விடுதலை பெறுவேன். என் வாழ்வில் நல்லவர்கள் மட்டுமே வரும் அப்படின்னு இதை மட்டும் நீங்க காலைய நாள்ல தீபத்தை ஏற்றிவிட்டு கூறி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதனால் துன்பங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். மனதளவுல ஒரு அமைதியானது உங்களுக்கு ஏற்படும். எதிரியின் சதிரிகளானது அனைத்துமே நிற்க ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் நாளைய நாள்ல நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். நாளை இந்த ரிஷப ராசியோட கிரகநிலை, சந்திரன் உங்கள் பக்கத்துல நாளை நாள்ல உங்களுக்கு சாதகமாக மாறுவார். சூரிய பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். ராகு கேது துன்பங்களை நாளை சிறிதளவு குறைத்துவிடும். சனி ஏற்படுத்திய தடைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வானது பெற்றுவிடும். எனவே நாளை எதையும் தொடங்கலாம். நாளைய நாள் மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளை இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்து பாருங்க. சிவபெருமானுக்கு 2 நெய் தீபம், அதுவும் வெளியே ஒரே ஒரு துளசி தீபம், இதை மட்டும் நீங்க வைத்து விட்டு நாளைய நாள்ல ஒரே ஓம் நம சிவாய் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொடக்கமானது நாளைய நாள்ல ஆரம்பமாகும். ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த துன்பங்கள் அளவுக்கு உங்களுடைய துன்பங்கள் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு நன்மைகளும் நிச்சயமாக ஏற்படும். எனவே நாளைய நாள் வெறும் சாதாரண நாளாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் கூறுவது சரியா தவறா, உங்களுடைய கருத்து என்ன என்பதை நீங்க இந்த ஒரு வீடியோவின் மூலம், இந்த ஒரு கமாண்டின் மூலம் நிச்சயமாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.